கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சாமுண்டீஸ்வரி வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சாமுண்டீஸ்வரி வந்து மாயாவை பற்றி இருக்கிற விஷயமும் மகேஷ் பற்றி இருக்கிற விஷயமும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னாடி மாசா கம்பீரமாக வந்து நிற்கிறாங்க. என்னடா காரியம் பண்ணுறீங்க? நீங்கள் என் வீட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கையை வந்து இல்லாமாக்கணும்னு நினச்சிங்களா? உங்கள் 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன். மேடம் மன்னிச்சிருங்க மேடம், ஏதோ தெரியாமல் தப்பு நடந்து போச்சு. ஓ, உனக்கு என்னோட பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லி நான் கன்னத்துலேயே வந்து பலார்னு அடிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. நீங்கள் 2 பேர் இருக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு தெரில. மகேஷ் வந்து பாட்டமாயிட்டாங்க. அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. எங்களை மன்னிச்சிருங்க மேடம், எங்களை விட்டுருங்க மேடம், நாங்கள் எங்கேயாவது வந்து போய் வந்து பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ரொம்ப நல்லவங்களா ஆகிட்டீங்க. எனக்கு வேறு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்கன்னு வேறு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் கழித்து நீ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் என்னடா இருக்கும் என்னோட பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. மகேஷும் மாயாவும் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து செவத்துக்கு பின்னாடி வந்து இடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. நம்ம மகேஷ், நீ வந்து பத்திரமா போடா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டப்புன்னு பண்ணுறாங்க. மகேஷ் மாட்டுங்க அப்படியே வந்து உட்காந்து சாமுண்டீஸ்வரியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னடா அது இப்படியெல்லாம் சாமுண்டீஸ்வரி அதிரடியாக ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாயா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேடம் மன்னிச்சிருங்க மேடம், நீங்கள் ரொம்ப கோவத்தில் வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையை என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என் வாழ்க்கையா? நீங்கள் என்ன மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒன்றையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல மாயாக்கும் 2 பரிசு வந்து கொடுத்துட்றாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அவங்களும் அப்படியே வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இது தாண்டா உங்களுக்கு கிடைச்ச நல்ல பரிசு. நான் உங்கள் 2 பேரையும் சும்மா விடுவேன்னு வேறு நினச்சிங்களா? நான் யாருக்காகவும் வந்து தப்பை வந்து மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து வராங்க. வந்தோன்னே என்ன மேடம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. ஏன் மேடம் இப்படியெல்லாம் அவசரப்பட்டுட்டீங்க? எந்த பிரச்சனையும் இல்லை கார்த்தி. இப்போ இந்த விஷயத்தை வந்து எப்படி சமாளிக்க போகிறோம் ஒன்றும் புரியல. சமாளிக்கிறதெல்லாம் அந்த சாமுண்டேஸ்வரி வாழ்க்கையிலே இருக்காது. அதிகாரிக்கு ஃபோன் அடி, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? மயில் வாங்கணும் வராங்க. அத்தை கொஞ்சமாவது அமைதியாக இருந்திருக்கலாம்ல. இப்போ ரேவதியிலேருந்து எல்லாரையும் வந்து நீங்கள் தானே வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியும்ப்பா, இப்போதைக்கு எனக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு சுத்தமாக தெரியல. அப்போனா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கே. நான் என் பொண்ணை இப்போ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ இப்போ முதல்ல என் பொண்ணுக்கிட்ட வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, அவள் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து அதிரடியாக ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க போல இருக்குது. அப்படியே வந்து ரேவதி வந்து நிற்கிறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உள்ளே போகிறேம்மா. ஏம்மா என்ன ஆச்சு? அவங்க 2 பேரையும் வந்து சொல்ல கேட்காம இது மாதிரி பத்திரமா அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா எப்படிப்பட்ட காரியம்லாம் வந்து யோசிக்கவே மாட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது, உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியமேடா. அப்படி இருக்கும்போது எப்பட்றா அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பனா அப்படின்னு சொல்லும்போது, கார்த்திக் வந்து என்னப்பா அது அத்தை இப்படி ஒரு காரியம் வந்து பண்ணியிருக்காங்களே, இனிமேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலங்க எனக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சந்திரகலாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்போனா நம்ம அக்கா வந்து இனிமேட்டு உள்ளே போயிடுவா, இந்த வீட்டையே வந்து நம்ம தான் வந்து கட்டி இழுக்க போகிறோமா, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னையும் என் புருஷனையும் வந்து பிரிச்சல்ல, உனக்கு இது எல்லாம் வந்து தேவைதாங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொன்னாலும் நீ கேட்பியா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? எனக்காக நீ எப்படிப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சுருக்க, நான் என்னம்மா உனக்கு வந்து நன்றி கடனாக வந்து பண்ண போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.